சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பற்றி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பற்றி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொந்த தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல்கள் தங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போடே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அமராவதி கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பின்னி கொள்ளட்டும் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பின்னி கொள்ளட்டும் சொர்க்கம் தேடி செல்லட்டும் மாசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் மாசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் ஊரு ஆடலாம் பாடலாம் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பின்னி கொள்ளட்டும் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பின்னி கொள்ளட்டும் சொர்க்கம் தேடி செல்லட்டும் மாசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் மாசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம் ஒரு நாட்டு இளவரசனுக்கு ஒரு ஏழு பெண்மை காதலா ஒரு நாட்டு இளவரசிக்கு கேவல வெறுவிட்டுமை காதலா இவங்களை வாழவே விடமாட்டேன் சாத்தி உன்னை எப்போது பார்த்தனோ அன்று முதல் இன்று வரை உன் மீது இருக்கிற மோகம் உன்னை அடைஞ்சே தீரவே மறண்டி உன்னை பின்தொடர்ந்து என்னை விட்டு விட்டு வேறொரு பெண் மீது உனக்கு காதலா உன்னை விடுவேனா ஒரு காலம் இந்த நதியை நான் விடவே மாட்டேன் என்னுடைய பார்வை உன் மீது இருக்கும் போது என்னை விட்டு நீ எங்கடா போக முடியும் உன் பின்தொடர்ந்து வரண்டா சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்னே இந்த மன்னன் லீலை சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்னே இந்த மன்னன் லீலைகள் மையல் பாதி என்னோடு வீரம் மையல் பாதி என்னோடு வீரம் உன்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஆடி பாடிட்டு இருக்கிறோம் யாரோ வருவதை போல் தெரிகிறது பார்க்கலாமா வணக்கங்க வணக்கம் யார் நீங்கள்
இந்த ஜமீனுக்கு சொந்தக்காரன். என்னுடைய பெயர் ராமர். ஆமா, நீங்க யாரு? நாட்டை சேர்ந்தவன், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என் பேர் சங்கர்ங்க. ஐயா, உங்களை பார்க்கும் பொழுது 4 கால்கள் தெரிகிறது. என்னுடைய நேல் அப்படி தெரிகிறது. உங்களை பார்க்கும் போது 4 கால்களாக அதே நேல் திசை மாதிரி தெரிகிறது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? சாந்தி, இனி சாவ போறிய தேதிய நான் அடிச்சேன். கையத்தாம வாங்கின. ரொம்ப பயப்படாத சாந்தி. நீரோடிக்கு போனேன். யார் அவர்? நீரோடிக்கு சென்றேன். கால் தவறி நீரோடில் விழுந்து விட்டேன். அப்போது என் உயிரை அவர் தானே வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? ஆமா ஐயா, என் தங்கச்சி உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. வானா போலாம். என்னடா பீசு கையில கூப்பிடுறாரு? ஒரு தங்கச்சியோட உயிரை நான் காப்பாத்திருக்கிறேன். எப்படி காப்பாத்துறேன்னு நீ கேட்கணும். அதுக்கு பதில நான் சொல்லணும். நாளைக்கு இந்த மாதிரி சம்பவம் நம்ம நம்ம ஆளுங்க என்னடா செய்வாங்க? நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஊருக்கு ஊர் நான் சொல்லிட்டு வாயேன். எப்படி காப்பாத்துன்னு சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்களை உதப்பட்டணும் சொல்றியா? உயிரை காப்பாத்தினா உத கொடுப்பாங்களா? சரிப்பா, எப்படிவா காப்பாத்துறேன்? அதை ஏன்பா கேக்குறேன்? அதை கேட்க கூடாதான் போய்க்கிறேன். உன் தங்கச்சி நீரோடில விழுந்து போச்சு. நீரோடி கலங்கி போச்சு. தண்ணி கொஞ்சமா இருந்திருக்கும். தண்ணி கொஞ்சமா இல்லப்பா. உன் தங்கச்சி நிறைய இருக்குது. ஒரே தங்கச்சி இல்ல, நான் ஒரு 6 கோளாறு ஒடியாந்து நீரோட தப்புக்கடின்னு குச்சேன். தூக்குறேன் நம்மளால அசி கூட பார்க்க முடியல. அப்படி யோசனை பண்ணேன். தண்ணிக்குள்ளவே கரமால வந்து பேசும்போது குறுக்கு பேசாதடா. ஏன்டா குறுக்க பேசுறேன்? ஏன் பேசுறேன்? அவருக்கு டைலாக் மறந்து போச்சுன்னா கொட்டா உள்ள இருப்ப நம்ம 2 பேரும் குமரி கடப்போம். நாலு பேசினா பேச கட்டி உள்ள போயிட்டு நீ வாய் திறக்கிறது ஓரமா போய் நில்லு. ஏங்க, தோல் கொடுத்து தூக்க முடியல, பல்லல கடிச்சு இழுத்துக்கணும் வந்த. எப்படிங்க இந்த மாதிரி விஷயத்த போய் நின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். ஜேசிபி வேணும் பாத்துக்கிறேன். பார்த்ததில்ல வேணும்னா நாம தான் இருக்கோம். ஜேசிபி அவன் அதை கூட விட்டு வைக்க மாட்டான். வந்து லாக் பண்ணும். 2 காசு அந்த மாதிரி தோல் கொடுத்தும் போது கிரிப் கிடைக்கல. உருகி இந்த பல்லல கட்சி சாந்தி. பிறகு என்னமா நடந்தது? என் உயிரை காப்பாத்திட்டார்ல, அதற்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். என் இதயத்தை எடுத்து அங்க பரிசா கொடுத்துட்டேன். விடுனா, அவன் கொடுத்த பணத்து கையாவது அம்மிக்கிட்டு போட்டுமே. சரியா போச்சா? இந்த கைய அம்மிக்கிட்டல நீ குத்த 3.5 லட்சம் ரூபாய் காலி. போய் வாடா கணா. கட்சி வரைக்கும் தான் விட்டு போட மாட்டாரு. இனிமேல் தான் கை தட்டு போனோம். பணம்லாம் வராது. வாங்க முடியாது பொழுது உங்களாடா. பணத்தை கேட்டீங்கன்னா நீ போல் ட்ரெஸ்ல தான் உட்காந்து கம்பியா. இதுலயே மேட்சிங் இருக்கீங்க. நாங்க மெச்சு தான் கழிச்சுட்டு போவோம். சாந்தி, இப்ப நான் என்ன செய்யணும்? அண்ணா, எங்க இருவருக்கும் நீதான திருமணம் செஞ்சு வைக்கணும். ஏமா, யாராவது கிளிய வளர்த்து ஐயோ, யாராவது கிளிய வளர்த்து போனீங்க? ஏடா காட்டு போன கத்தி கலக்குறான். கிளிய வளர்த்து அப்படியே வச்சிருக்காரா? பூனை கிட்ட குறா பிரிச்சு பேருப்பாக்கிட்ட. நீ பிரிச்சு பேரு பாத்துன்னு கிடக்கிறதுனால தான் இந்த லட்சத்துல கிடக்குறேன். கடவுள் புண்ணியத்திலே இந்த மாதிரி நல்லவனுடைய ஆசீர்வாதத்துல உண்மையிலே நான் நல்லா இருக்கேன். உன் கலர்னா அவன் கலர்னா எப்படிமே செட் ஆகும். இப்ப நான் குடம் அனுப்புறேன் இல்ல கலர் வந்து அங்க குடம் அனுப்புதான். எஸ் சார் நோ. பெண்ணை தருவும் தர மாட்டேன். தர முடியாது. அதை சொல்லிட்டு போடா. என் கேரக்டரை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அப்படியே யூஸ் தர மாதிரி தான் யூஸ் பண்றது. ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியாச்சு. இது ரிஜெக்டட். நீ புத்திசாலியா இருந்தா நாய் நக்கன சட்டியை நாய் தள்ள கவுறா பாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா தெளிவா சொல்லிட்டீங்களே. நாய் நக்குன இந்த சட்டிய இந்த நாய் தலையிலேயே கவுக்கு சொல்லிட்டீங்களே. யார் ராசா நாயா? அதுலயும் நீ வெறி புடிச்ச நாயிடா. போனவாய் குமாரு தரம் பாபா. கோடீஸ்வரர் அவரு என்ன மன நெர்கிஸ் எல்லாம் போடுகிறான். அது கூட திருப்பி போடுகிறான் நெட்லிஸா. ஒன்னு போட்டுக்கோ. நல்லா இருப்பா. யாரு ஐயோ என் தங்கச்சி பாம்பு கட்சி பிடிச்சாம்பா. ஜனகராஜ் வந்துக்கிறாருப்பா. அது எப்படி ஊருக்கு ஊருக்கு ஒரு பாம்பு உனக்கு கஷ்டப்படுதா? ஐயா நீ ரொம்ப நல்லவனாச்சே, உன்னை கடிக்காது. அண்ணா அந்த நேரத்துல தள்ளு தெய்வம் போல இவர்தான் வந்து என் உயிரை காப்பாத்துவாரு. காப்பாத்திருப்பாருமா. ஆளு பாக்கும்போதே தெரிஞ்ச ரொம்ப ஸ்டைல். நல்லா பாம்பு பிடிக்கிறதா ஆளு. பாம்பு பிடிக்கிற நீ கூட மவுடு வச்சு கோணா கோணதான்டா. டேய் கோணா அப்படி சொல்லு.
எங்க அண்ணனுக்கு ராக இஷ்டா தான் வரும். பாக்குறேன்டா யார் 7 கோலம் நிக்கிறான் பாக்குறேன். அண்ணா, என் உயிரை காப்பாற்றிய அவருக்கு ஏதாவது பரிசு தரலாம் அப்படின்னு நினைச்சேன். நினைச்சேன். அந்த இடத்தில் கொடுப்பதற்கு என் இடத்தில் ஒன்றுமே அங்க கிடையாது. என்னமா இருக்கு போகுது? அதனால என்னையே பரிசா தந்துட்டேன். நீ இப்ப என்ன தெரியுமா செய்யற? எப்படியாவது பெரிய மனசு வச்சு எங்க 2 பேரையும் நீதானா கூட்டி வைக்கிற. ஐயோ 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 அடப்பாவி. இந்த கணேசன் எப்படா கொத்த? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட அந்த கப்பல்ல. நல்லவனா இவனா கூட சேராதனா அவன மாதிரியே புழுவ ஆரம்பிச்சிட்டா. பொய்யா? அப்படின்னா? அரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீடு நீங்க 2 பேரும் உங்க வாயில பொய்யே வராது. வராது. அவன் 5 மணி சொன்னா நீ 4 மணியா சொல்லிடுவேன் எனக்கு டைம். மூஞ்சி பத்தியாதுங்க. வாங்க. இந்த கம்பெனி வச்சு உண்மையில எங்க 12 வருஷம் ஆகுது. உன்னை யாருங்க கேட்கல. முத முறையா வந்திருக்கிற சொல்லிட்டு போறேன். போட்டி வாரிங்க எடு. எங்க பரம்பரை தொழிலாங்க இந்த மாதிரி உட்கார்ந்து நாடகம் பார்த்தேன். நாமளும் நடிக்கலாம்னு ஒரு ஆசையில வந்தோம் தான். ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான். என்னைக்கு இந்த கம்பெனி வச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஆனா இன்னும் இந்த வேலை தான் செய்யாது. கூடிய சீக்கிரத்துல செஞ்சா கம்பெனி கலையாது. செய்யல. அன்னைக்கே கழுத்து போட பிரார்த்தனை கழிச்சு போ. ஏய் ஏய் உன் தங்கச்சி ஆடுறாரு எங்க நடியா? யார் ஏமாந்துக்கிறோம் அடிப்போம். நாங்க திருப்பி குமர்னா ஓடிடுவோம். இது வரைக்கும் உங்களை ஒரு கண்ட்ரோலா வச்சிருந்தேன். ஆமா. இனிமே அப்படி கிடையாது. சாமாத்திங்கிறோம் ஒண்ணு புடிச்சிங்க. என்னங்க நீ அந்த பெட்டிக்காரன் புடிச்சுக்கிடி. அட பாவி அவர் அப்பாடா வேணா பெட்டிக்காரன் கூட கொடு. கொஞ்ச நேரம் சிரிப்பான். இந்த மிருதாக்காரனை புடிச்சுக்கிடி. ஐயோ வரடப்பா அவன் நான் கொஞ்சம் அதால் வாசிக்கு அந்த மாதிரி உன்னை கடிப்பாரா? அது மாதிரி உன்னை ஆசையா கடிப்பாரா? யாருன்னா எங்களை புடிச்சுமாங்க. கம்பெனி விட்டு யாரும் போகுது. உங்களை நம்பிதான் இருக்கிறேன். ஏன்னா கடவுள் புண்ணியத்துல ஆடி மாசம் ஆவணி மாசம் நல்லா புக் ஆயிட்டு இருக்குது. புரட்டாசி 3ஆம் தேதி கூட இப்பயே வாங்கிட்டு இருக்காங்க. எங்களை புடிச்சுமாங்க. ஆளு கொண்டு புடிச்சிருக்கீங்க. நான் எத்த தான் பிடிக்குது. ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு கம்பெனி வாத்தியாரு சொன்ன பழிச்சுப்படும். குடி சீக்கிரத்துல இது வேணா நீங்க தானே செட் ஆக போறீங்க. செட் ஆயிடுவோம். சரி இப்பவே போறேன். என்னுடைய தாய் தந்தை இடத்துல சொல்லி திருமணத்துக்கு ஒண்ணு ஏற்பாடு செய்வாங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருக்கோம். என்னமா சொல்றீங்க? ஆமா, உனக்கு திருமணம் செய்யணும்ல, அத பத்தி தான் கலந்து பேசிருக்கோம். திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கவலையில இருக்கிறேன். அந்த சந்தோஷமான செய்தி சொல்லதான் வந்திருக்கிறேன். திருமணத்துக்கு சம்மதம். அப்பா எங்கப்பா எங்க போறியா? பல நாட்டுக்கு சென்று எந்த நாட்டு இளவரசியாவது பார்க்க வேண்டும், உனக்கு மனமுடிக்க வேண்டும் என்று நாங்கள் புறப்படுகிறோம். அப்பா அந்த சிரமத்தை உனக்கு வைக்கலப்பா. பெண்ணை நான் பாத்துட்டேன். பெண்ணை பாத்துட்டியா? ஆமாமா. எந்த நாட்டு இளவரசி? எந்த நாட்டு இளவரசியும் கிடையாது. அப்பா நம் நாட்டிலே ஒரு சாதாரண விறகு வெட்டியினுடைய தங்கை. அவள் பேரு சாந்தி. அவளை நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவளை திருமணம் செஞ்சுக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? நீ எமின் பரம்பரையிலே பிறந்தவன். எமின் பரம்பரையிலே பெண்ணை பார்க்க வேண்டும், உனக்கு மனமுடிக்க வேண்டும் என்று ஆனந்தமாக நாங்கள் இருந்தால் கேவலம் ஒரு விறகு வெட்டி தங்கையா? ஆமாப்பா. அவளையா மணக்க போகிறாய்? ஆமா. பிடிவாத திருமணம் தேவையில்லை. எங்க காற்றை தான் நீ அப்பா மணந்தால் அவளைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அது மட்டும் கிடையாது. அவள் இல்லை என்ற நேரத்தை உயிரை கூட விட்டுருவோம். விடுங்கடா அவதாரங்களா? அட எலி மூச்சிய இங்க வா. டேய் என் மகனுடைய பணத்தை வாங்கி வாயில போட்டு தண்ணி விட்டுட்டு ஏன் என் குழந்தை சாகணும்? ஏய் நீ சாவாண்டா சனினா. யாரு கண்மடி பெண்ணை மணக்கவில்லை என்றால் உயிரை விட்டு விடுவாய். பிடிவாத
ராஜா ஆமாப்பா. இங்க வாப்பா. நீ சாகவே கூடாது. என்னம்மா? நீ உயிரோடு தான் இருக்கணும். நீ எதற்காக சாகணும்? சரி, அதெல்லாம் விடு. நீ ஏழைப்பட்ட குடும்பத்துல பெண் எடுத்திருக்க. அவள் பேர் சாந்தி சொல்ற. ஏழைப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்காளே சாந்தி. அவளுக்கு உனக்கு திருமணம் நடந்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு இன்னலும் நேர்ந்தால் பெற்றவங்களுக்கு முறையிட்டு நீ சொல்லக்கூடாது. இதற்கு நீ சம்மதித்தால் நாங்கள் சம்மதிக்கின்றோம். ஓ, நான் மணக்கி இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை, அப்படித்தானே? ஆமா. அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் உங்கள் இருவரிடத்திலே நான் முறையிடக்கூடாது. எவ்வளவுதான்? ஆமா ராஜா. அப்பா, அம்மா, அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் நிச்சயமா சொல்றேன், உங்கள் இருவரிடத்தில் முறையிட மாட்டேன். ஏற்பாடு செய்யுங்க. என்னடா கல்யாணம் ஏற்படுறா? வெள்ளிக்கிழமை. ஆமா, வாங்க வாங்க வாங்க. கல்யாணம் அன்னைக்கு வச்சுக்கிறீங்க. போட்டு போற பத்திரிகை அடிக்கிற எல்லாரும் கொடுங்க. பந்தல் போடுற, சேர் போடுற எல்லாம் சரி. கல்யாணத்துல சாப்பாடு நான் போடல. சிக்கன் ரைஸ்லயே ராணி. கல்யாணத்துல சாம்பார் சாதமே உங்களுக்கு ஒத்துக்காதா? அவனுக்கு ஆக மாட்டேங்குது. ஜமீன்தார் வீட்டு கல்யாணம். அதே செய்து முடிக்கல. வாங்கடா. ஒரு வழியாக என் தாய் தந்தையிடத்தில் என் காதலை பற்றி சொல்லி விரைவிலே திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய காதலி சாந்தி இடத்தில் நான் சொல்ல வேண்டும். சாந்தி, நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? சாந்தி, ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும்.